வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிடுங்க. பொரியல் அப்படி இல்லைனா கடையல் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கீரை தண்ணி சாறு மாதிரி ரெடி பண்ணுங்கள். தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம். இந்த கீரை வந்து வாயிலேருந்து வயிற்று புண் வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பழுத்த ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்து நல்லா மசிய வதங்கினதுக்கு அப்புறமா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையை உள்ள சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு மூடி போட்டு விட்டுறலாம். 5 நிமிஷத்துல கீரை நல்லா சாஃப்டா வதங்கி வந்துடும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு, சீரக பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு சட்டியில இருக்க சூட்லயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க சூடா சர்வ் பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.